லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. ஊர்லேருந்து வந்து இங்கே தான் வீடு இருக்குது, இருந்தாலும் காலேஜ் ஊரில் படிக்கிறோம், அங்கேருந்து வந்து மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் வந்து எல்லாமே அந்த மிஸ் பண்ணதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. செம்ம வர்த்தா இருந்துச்சு. ஒரே செம்ம விஷால்லாம் வந்தாரு, ரொம்ப ஜாலியா ஹைப் வேற லெவல். போய் பாட்டெல்லாம் ஒரே தாறுமாறு பண்ணிட்டாங்க, செம்மையா இருந்துச்சு, வேற லெவல். மிஸ் பண்ணிருக்கவங்க எல்லாம் பொண்ணுக்கு ஒரு அக்கா வந்தாங்க ப்ரோ, வேற லெவல். மாசு ஆண்டனி கான்சர்ட்னாலே எப்பவுமே நல்லா தானே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. போன வாட்டிக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா வந்து பட் சூப்பர். இந்த வாட்டி பண்ணதுக்கும் சேர்த்து வச்சு முடிச்சிட்டாங்க. புரியல. உள்ள ஃபுட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, பட் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இன்னும் அந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், பட் நல்லா மாசா போன வாட்டி சேர்த்ததை கவர் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இங்க ஃபுட்டு உள்ள போயிட்டு வாங்குற அளவுக்கு டைமே இல்லை ப்ரோ. அவ்வளோ வைபா இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வர அளவுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அவங்க. பிச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஷூ பிச்சுக்கிற அளவுக்கு டான்ஸ் ஆடி இருக்கோம். செம்ம வைப், வேற லெவல். மிஸ் பண்ணவங்க எல்லாம் பாவம், வேற லெவல் தாறுமாறா இருந்துச்சு. விஷால்லாம் வருவாரானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஓகே, ஒரு கல்ல 2 மாங்க அப்படி இருந்தது, நல்லா இருந்தது. அதுவும் ஒரு நல்ல வைப் தானே, வைப் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தெரியவே இல்ல, டான்ஸ்ல மழை பெய்தான்னு கூட தெரியல. அந்த வைப்ல அப்படியே கலந்து ஆடிட்டு இருந்தோம், செம்ம ஜாலியா இருந்துச்சு. அவ்வளோலாம் வருத்தம் இல்லண்ணா. விஷால் பாட்டு, விஷால் வருவாரு அப்படி இப்படி நிறைய போச்சு. நடுவுல நிறைய இதெல்லாம் வந்தது, நிறைய மெலோடி சாங்ஸ் நிறைய போச்சுண்ணா. ஃபாஸ்ட் நம்பர்ஸ்ல ஸ்பீட் கவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கம்மியா இருந்தது, ரொம்ப கம்மியா இருந்தது. எல்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டாங்க பின்னாடி. விஜய் ஆண்டனி கான்சர்ட் ஒரு டான்ஸ் கான்சர்ட் மாதிரி இல்ல ப்ரோ. எல்லாம் ஒரே சோக பாடல்கள், அமைதி பாடல்கள். ஒரு டான்ஸ் ஆடலான்னு ஒரு சாட்டர்டே வைப் வந்தாக்க ஏற்கனவே லவ் ஃபெயிலியர், அது வேற ஒண்ணு. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ப்ரோ பார்த்துட்டு. நன்றி ப்ரோ. ஆக்சுவலி அத விஜய் ஆண்டனிக்குன்னு சில வைபான சாங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு நார்மலான சாங்ஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி மிச்ச சாங் எல்லாமே வைப் தான். பயங்கரமா எதிர்பார்த்தோம், கொஞ்சம் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருந்தது. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மேல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணிரணும். அவர் ரொம்ப ஆடியோ கேட்கல, அதே மாதிரி ஆடியோ சுத்தமா கேட்கல. பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து ஆடியோவே சுத்தமா கேட்கல, அது ரொம்ப இஷ்யூ ஆச்சு. ஏதோ பேசுறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியல. பின்னாடி ஸ்பீக்கர்லாம் பேக் சைட்ல வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் வைபா இருந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இது கண்டிப்பா அது நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கண்டிப்பா இதை பார்க்கணும். பேக் சைட்ல இருக்கவங்க, ஏன்னா ஃப்ரண்ட்ல டிக்கெட் எடுத்திருக்கவங்க ஃப்ரண்ட்ல போய் நல்லா கேட்டிருப்பாங்க, பேக்ல இருக்கவங்க சுத்தமா கேட்கல. ஸோ அதனால பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணனா இன்னும் சூப்பரா இருக்கும். மற்றபடி விஜய் ஆண்டனி ஆல்வேஸ் லவ் யூ. ஓஜி தான். விஜய் ஆண்டனினா விஜய் ஆண்டனி தான். கான்சர்ட் நல்லா இருந்துச்சு, எல்லா பாட்டும் நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி விஷால் அண்ணா கேமியோலாம் கொடுத்தாரு. விஷால் கேமியோ நான் பாட்டு 2 வாட்டிலாம் பாடுறாங்க, நல்லா இல்லாத பாட்டு 2 வாட்டி எதுக்கு பாடுறாங்கன்னு தெரியல. ஸோ அது மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா க்ரௌடா இருக்கு. வேற என்னது முன்னாடியே வந்திருக்கேன் நான், நல்லா எதிர்பார்ப்பேன், அதே மாதிரி தான் இருக்கு. அதனால எதிர்பார்ப்பு நல்லா இருக்கு. முன்னாடியே நல்லா இருந்துச்சு, இந்த வாட்டியே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஓகே. இப்போ ஹரேஷ் தாம்பரத்துல இருந்து வரேன்.